இந்த நாடு எப்படி காட்சி அளிக்கிறது? எப்படி இருக்கிறது? மாவில தோரணம், நகர விளக்குகள், மேல தாளம், இதற்கு காரணம் என்ன? மஞ்சள் நீராட்டு விழா நடக்கிறது. மஞ்சள் நீராட்டு விழா அம்மா முத்தழகி கோலாக வளர்த்த வேண்டும். ஆமா, நிலங்க வைப்பதற்காக 5 பெண்கள் வேண்டும். நிலங்க வைப்பதற்காக சிகரெட் கொண்டு வா. கயிறு இல்லாதவங்க தப்பா நினைச்சுக்காத. கண்ணி இஸ்திரி அவங்களாம் இங்க வரக்கூடாது. அவங்க யார்? நான் கண்ணி இஸ்திரி தான் சொன்னேன். கண்ணி பெண்கள் என்ன நிகழ்ச்சி நடக்குது? என்ன கணவன் இருந்த விதவை 8ஆம் நாள் கூட்டி போகலாம். அது போல என்னடா 8வது நாள் தாய் வீட்டுக்கு போவாங்கல்ல? இல்ல உன்னை தாய் வீட்டுக்கு இட்டு போறாங்க. சரி ஆக போறது சரி ஆக போறது கிடையாது. ஆமா, எனக்கு இந்த ஊர்லயாவது விளக்கம் தெரியணும். நீ ஆம்பளையா பொம்பளையா? இது ரொம்ப நாளா கம்பெனிக்கே சந்தேகமா இல்ல உலகத்துக்கே சந்தேகம் இல்லங்க. அமாவாசை மலையனூர்ல வந்து பாருங்க. என்ன கை வச்சுக்கிறா? ஆசையாக்குதுரா. மலையில என்ன பார்க்கணும்? உந்த தாலாட்டு அம்மா வாசராத்திரியில சந்துக்குள்ளி கோலம் எப்படியாளுங்களே பெரிய பட்ச பொட்டை எப்பத்தி போட்டுக்கிறீங்க ஆம்பளை கோரம்னா மிமிக்கிரி பண்றியா? ஜமாத்த கூட்டி அத்தனை பத்தி எப்படியா உன்னை யார பத்தி சொன்ன? பால் ஊத்திட்டாங்க. மாப்பிள்ள வேப்பலி அடிக்கும். எல்லாரும் சரியான நல்லா இருக்கிறேன். ஆமா, நாங்க எல்லாம் சரியான இடத்துக்கு வந்தோம். நீ என்ன பண்ணிட்டு இருந்த பாத்ரூம்ல? குளி குளிச்சிருந்தேன் நான். எவ்வளவு நேரமா? இந்நாட்டு இளவரசி மஞ்சள் நீராட்டு விழா. ஆமா, என்ன மூஞ்சில முடியல இருக்கு. இல்ல இல்ல பரவாயில்ல, மூஞ்ச மட்டும் பண்றீங்க. ஆரம்பத்துல யாரு உள்ள எல்லாம் ஆட்ட உள்ள ஆடி காட்டுறாங்க. சரி சரி பையன் நம்ம பொங்குறான். அதுக்குதான் அவ்வளவு அதிகமா மஞ்சள் நீராட்டு விழா சிறப்பாக இருக்கணும். எப்படி தெரியுமா? நடிகராக்கம்மா
ஆடி மூக்குத்தி மாடி கப்பு மச்சான இருக்குதடி அடுத்தது ஊன் நாட்டியம் தான். நல்லா ரேசு குதிரை மாதிரி கப்பல்ல ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது யூடியூப்ல நாடகம். பையன் ஒல்லியா வந்து ஆட இருப்பான். இப்ப பாருங்க எப்படி தெரியுமா? நான் யார் தெரியுமா? அது எப்படி பொள்ளாச்சி மலராட்சியில எப்படி தெரியுமா? பொள்ளாச்சி
இப்படி செய்வாய் என்று சற்றும் எதிர்பார்க்கவில்லை. என்ன அழகு, என்ன அழகு, என்ன கண்ணுள்ளா காட்சி! நாட்டிய நிகழ்ச்சி, நாட்டியமா இது? இப்படிப்பட்ட நாட்டிய நிகழ்ச்சியை இதுவரை என் கண்களால் பார்த்ததே கிடையாது. இது நாட்டியமா? ஆ, இதுவா நாட்டியம்? ஆமா. ராஜாதே, இதுவா நாட்டியமா? நாட்டியம் சரியா? இந்த நாட்டியமே எனக்கு பிடிக்கவில்லை. அப்படி என்றால் இதை விட சிறப்பான நாட்டியம் என்னிடம் இருக்கிறது. இதை விட சிறந்த நாட்டியம் உன் கைவசம் இருக்கின்றதா? உண்மைதான். அப்படி என்றால் யார் தெரியுமா? நாட்டியம் யாரு? எனக்கு ஒரு தங்கை இருக்கிறார். உனக்கு தங்கச்சா? நாட்டியம் சிறப்பாக இருக்கும். ஓஹோ, நீங்கள் அனுமதி கொடுத்தால் அனுக்கிறேன். அப்படியா? நாட்டியத்தை தங்கச்சா? இவள் தான் என் தங்கை. இவன்தான் உன் தங்கையா? ஆமா. ஏய், இவன் தங்கச்சா? கவிதா மேடம், கவிதா மேடம். 1050 ரூபாய் பணம். கவிதா, நான் சாப்பிடுறேன் மெட்டலே யாரா நீ? மனுஷனா? மெட்டலே நீ? அட பாரு, நான் சாப்பிடுறேன் மாமாடா. அது யாரு? என் தங்கடா அவள். ஐயோ, நீ முள்ளு கட்ட வந்தியா? யாரை பார்த்தீங்கன்னா வளர்ற? ஏய், இங்க வா. சரியா பாரு. இதுவரை இவளை நீ பார்த்ததே இல்லையா? உனக்கான புளியக்கான போகும்போது புளியக்கான. ஆமா, இத்தனை ஆண்டுகாலமாக உன் தங்கையை எங்கேயா போய் வச்சு வச்சிருக்க? ஏய், சொல்லவில்லையா? தங்க இப்ப எதுக்கு வந்துக்கிறா? நாட்டியமாட. எதுக்கு ஓடிக்கிறியா? சபையில வந்து தவறா பேசுற? கருப்பு பட்டை எங்க வா. இதுவரை இந்த நாட்டியத்தை நீ பார்த்து திரும்ப முடியாது. நான் கருப்பு போட்டேன். நான் செவிடார பார்த்து செவிடானா நம்மள செவிடாரு. யாரை பத்தி செவிடன்னு சொன்னேன்? தெய்வங்கள். அட பாவி, தெய்வங்கள். தெய்வம்டா, தெய்வம். இப்போ கோயில்ல டேய், நான் மாமன் ரோட்ல கேட்டு பாரு, அம்மா தெய்வம்டா. சர்வீஸ் அப்படியேடா உடைய தங்கை நாட்டியத்தை சிறப்பாக இருக்கும். அனைவரும் கண்டு ரசிப்பார். ஏற்பாடு, ஏற்பாடு. அடக்கமா உட்கார்றி. ஏய், புது தையிலே. இப்பதான் 20 நாள் ஆகுது. பாத்து. ஏய், என்ன பாரு. என்ன ஆட்டம் ஆட போறா? தவளை நாட்டியம். ஸ்கூல்ல ஆடுவாங்க. ஏய், தலை மீது தவளை வச்சு ஆட போறேன். முதலில் சொம்பு வைக்க வேண்டும். சொம்பு மேல தவளை வைக்கணும். ஃபர்ஸ்ட் சோப்பு வைக்க போறியா? அப்புறம் தவளை, அவ்வளவு உள்ள தண்ணி, வாட்டர். இதுதான் நீ வாயை தந்தாலே நான் சப்புன்னு சப்புன்னு அந்த தொழிலாம் போவாதே. வாயில போட விட்ட ஆட்டம். ஏய், அந்த தொழிலாம் போவது வேணாம். சிவபெருமான் தலைமுறை இருப்பது என்ன? என்ன தேவி? என் துர்கா தேவி போட கங்கை, கங்கையை கொண்டு வந்து அழகாக இந்த தவளையை நிறுத்தி நமது அழகான கிராமத்திலே தவளையை தலை மீது வைத்து எப்படி ஆட போறா? மிச்சம் மிதிக்கிறவங்களா பிள்ளை கட்ட வரலாம்.
வரம் கேட்டேன் மன்னவள் என்பலர் மலர் தழுந்தார் சரவண பொய்கையில் நீரார்
அண்ணா ச்சே, அண்ணா பத்தலையாம்மா? இதற்கு முன்பதாக நாட்டிய பெண்கள் வந்து நடனம் ஆடினார்கள். உண்மைதானம்மா? அவ்வளவு ஒரு சிறப்பா எடுப்பா கிடைக்காது. தெரியல. இவள் ஆடினாலே நடனம் ஆமாம்மா. அது மிகவும் பிடிச்சிருந்தது. அமைச்சர் சிறப்பான நாட்டியக்கார ஏற்பாடு செய்திருக்கா. ஆமா அண்ணா. சொல்லுங்கம்மா. இருந்தாலும் இருந்தாலும் அண்ணா அவளுக்கு ஒரு பரிசு தரப்போறேன். ச்சே, என் செல்லம், என் பட்டு, இந்த நாடே என் தங்கைக்காகத்தான். உனக்காக இந்த அண்ணன் நான் எதையும் செய்ய தயாரா இருக்குமா? தாராளமா கொடு. சரிண்ணா, சற்று அமருங்க. இங்க பாருமா, முன்னுடைய பெயர் என்ன? என்னுடைய பெயர் கற்று. அப்படியா? அழகான பெயர். அப்படியா? பெயருக்கேற்ற உருவம், ஆஹா. உருவத்திற்கேற்றவாறு அழகு, அப்படியாம்மா? அழகு கிட்ட நடனம் பார்ப்பதற்கு மிகவும் சிறப்பாக இருந்தது. அப்படியா? அது மட்டுமா, கண்களுக்கு விருந்தளித்தது. என்ன சொல்றீங்க? அது மட்டும் கிடையாது, என்னுடைய மனம் மகிழ்ந்து மகிழ்ச்சி. உனக்கு ஒரு பரிசு அளிக்க போகின்றேன். பரிசா? ஆமா. என்னம்மா பரிசு? என்ன பரிசு தெரியுமா? தெரியாது. நான் குழந்தையாக இருக்கும் பொழுது பொழுது என்னுடைய தந்தை முத்துக்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து சேர்த்து இந்த முத்தார மாலை எனக்கு கொடுத்தார். இப்பொழுது அதை நான் உனக்கு தருகிறேன். அம்மா இது வரணும் எத்தனை நாட்டு நாட்டியம் இருக்கேன். இப்பேற்பட்ட பரிசு நான் பெற்றுக் கொள்கிறேன். இந்த பரிசு நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் தரக்கூடிய பரிசையும் நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அம்மா. அப்படியா? போது மட்டும் உன்னுடைய வார்த்தைகள். நான் யார்? ஒரு நாட்டு இளவரசி. ஒருவருக்கு கொடுத்துதான் பழக்கம், ஒருவர் இடத்திலிருந்து வாங்கி பழக்கம் அல்ல. நீ தரக்கூடிய பரிசு எனக்கு வேண்டும். அப்படி என்றால் நீங்கள் தரக்கூடிய பரிசு நான் புறப்பட்டு வருகின்றேன். பரிசிலை நில். இருந்தாலும் உன்னுடைய பிடிவாதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? அந்த ஒரே ஒரு காரணத்தினால் நீ தரக்கூடிய பரிசை பெற்றுக் கொள்கின்றேன். கொண்டு வா பார்க்கிறேன். ஆமா, என்ன இது? அம்மா இதுதான் மாப்பலா வளையல சொல்லக்கூடிய முக்கணி சாரி. இதோடைய மகத்துவம் என்ன தெரியுமா? என்னம்மா? இது நீங்க அதனால உங்களுக்கு எதுவுமே வயதாகாது. இது உங்களது நலமுக்கு நான் உங்களுக்காக தருகின்றேன். அப்படியா? சரி, கூடாது. இது அப்படி அப்படி ஓரமாயிரு. நம்ம பரிசு கொடுத்துட்டாயா? புறப்படுமா? நீங்கண்ணா ஏன் அவசரப்படுறீங்க? சொல்லுமா. இது வாங்க. இங்க பாருங்கண்ணா, அவளுக்கு நான் பரிசு கொடுத்தேன். அப்படியா? அதற்கு பதிலாக எதனாக? அவ எனக்கு ஒரு பரிசு கொடுத்தேன். எனது உடைய மஞ்சள் நாட்டு விழா நாட்டியம் ஆட வந்த ஒரு நாட்டியக்காரி பரிசு பெற்று கொடுத்து அதை நீ பெறுவதா? இது கேவலம், வெட்கம். அண்ணா, அம்மா, நீங்களே இவ்வளவு யோசிக்க முடியுது. உன்னுடைய தங்கச்சி நான் யோசித்திருக்க ஏன்னா மாட்டேன். நம்ம மத்தவங்க கொடுத்துதான் பழக்கம், யாராலையும் வாங்கி பழக்கம் கிடையாது. உண்மைதான் அண்ணா, நான் எவ்வளவு எடுத்து சொன்னேன். என்னுடைய வார்த்தை அவ கேட்கல. ரொம்ப பிடிவாத காரியா இருக்கிறா. ரொம்ப ஒட்டார பிடிக்கும். அப்படியா? அதனால அதனால அவ கொடுத்த பரிசை பெற்றுக் கொண்டு வந்து. அம்மா, என்ன பரிசு இது? இதுதான் அந்த பரிசு. அப்படியா? என்னப்பா இது? தொடாதீங்க. ஆ? என்ன தெரியுமா? என்ன இது? மாப்பழ வாழை என்று சொல்லக்கூடிய முக்கணி பழம். அது மட்டும் கிடைக்காது. முக்கணி சாறு. ஆமா, இதனுடைய மகத்துவம் என்ன தெரியுமா? மகத்துவம் என்ன? இதை அருந்தினால் ஆ. எப்பொழுதும் இளமையா இருக்கலாம், அடடே. வயதே ஆகாதா. அப்படியா? ஆமா. தங்கச்சி, என் செல்லம், என் தங்கச்சி எப்பவும் வயதாகாம இளமையா இருக்கணும். அதனால இதை நீதான் இருந்தோம்மா. மண்டு மண்டு வாய மூடுங்கண்ணா. ஏப்பா? என்னன்னா, சொல்லுப்பா. இங்க பாருங்க அண்ணா, நான் யார் உனக்கு? தங்கச்சி. உன்னுடைய தங்கச்சி. அது மட்டும் கிடைக்காது, நான் இதே நாட்டில் வாழப்போறேன் கிடைக்காது. திருமணம் முடிச்சு என்னுடைய புகுந்த வீட்டுக்கு போக போறேன். ஆமா. நீங்க யாரு? இந்நாட்டு மன்னர். இதை எழுதினால் எப்பொழுதும் இளமையா இருக்கலாம். அப்படியா? நாட்டு மக்களை எவ்வித ஒரு குறைகளும் இல்லாமல் அரசு ஆட்சி செய்து கொண்டு வரலாம். தங்கச்சி, என் செல்லம், இந்த அண்ணனால இவ்வளவு பாசமா இதை நான் தான் இருந்தனும். தங்கச்சி, உடைய கருத்தினால் விஷத்தை கொடுத்தாலும் அது அருந்ததால தயாரா இப்படி இருக்கணும். பெரிய வார்த்தை பேசாதீங்கண்ணா. உயிரே நீதானம்மா. சரிங்கண்ணா, அருந்தலாமா? கொடுங்க. அவரும் கிடையாது. ஆகட்டம்மா. ஐயோ, என்னம்மா ஒரே துர்நாற்றம் வீசுது? துர்நாற்றமா? ஆமாம்மா. ஐயோ ஆமா இது. அண்ணா, ஆ? அது 3 பழத்தோட சாருன்னு சொல்லிருக்கேன். பழைய ரசமா? ஆமா, இன்னும் ஒரு வாரத்துக்கு முன்ன ஊற வச்சிருப்பாங்களா? ஊற வச்சிருங்க. பழைய ரசமா? அப்படியா? அது என்னவோ எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சரி, நீங்க குடிங்க. என்னண்ணா? தங்கச்சி, நம்ம அடி வயிறு போற வரைக்கும் எரியுதாம்மா இது? ஐயோ, படுபாங்க இதை எப்படிதான் குடிக்கலாம்னு தெரியலையப்பா. அடி வயிறு போற எரியுதம்மா. இளமையா இருக்கணும்ல, அப்படியா? அதனால அருந்தலாமா? குடிங்க. எனக்கு என்ன பயமா இருக்குதும்மா. இது அருந்ததுன்னா பயப்படாதுண்ணா, உனக்கு எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் உனக்கு தங்கச்சி நான் இருக்கிறேன். குடிங்க.
என்னண்ணா? தங்கச்சி, ஆ, இந்த தண்ணி உள்ள போனதும் ஆ. நான் எங்க இருக்குன்னு எனக்கே தெரியல. நீங்க இங்கதான் இருக்கிறீங்க, எங்கேயும் போகல. ஆமா, ஆ, ஏன் தலைக்கு நிக்கிற? தலைகீழ வைக்கிறீங்களா? சரி, அதிகமா குடிச்சிடாதீங்க, ஐ எம் சரி. மயக்கமா வரப்போகுது. ஆமா, இவன் ஏன் தலைகில உட்காந்துக்கிறாங்க? அவங்களா? ஆமா. அப்படிலாம் இல்லைண்ணா. ஆ? தங்கச்சி, ஆ, இந்த தண்ணி உள்ள போனதும் ஆ, நான் எங்க இருக்குன்னு எனக்கே தெரியல. ஆமா, நீங்க எங்கண்ணா ஒரு இடத்துல? மஞ்சள் நாட்டுல நாட்டியம் ஆட வந்தால பேர் என்ன சொன்னா? அவளுடைய பெயரா? அவளுடைய பெயர் தான் கற்சிலை. கர் சிலை. கற்சிலை தான். இருந்தாலும் அவன் சூப்பர் சிகரமா. அண்ணா பாயம் பண்ணுங்கண்ணா. என்ன அழகு! என்னண்ணா பேசுறீங்க? இப்படி போயிட அழகியை சத்தியமா இது கூட நான் பார்த்ததே கிடையாது. என்னண்ணா? இருந்தாலும் அந்த கர் சிலையை நான் ஒரு முறை பார்க்கணுமா? அது இருக்கிற கர் சிலை, ஐயோ அண்ணா, என்ன பண்றீங்க? கர் சிலை, கர் சிலை. இப்படிப்பட்ட பேர் அழகியை சத்தியமா இது கூட நான் பார்த்ததே கிடையாது. கட்டே கட்டிலை மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகைதான் பெண்ணோ கலக்கம் என்ன இந்த மௌனம் என்ன ஒரு மாளிகைதான் பெண்ணோ காணிக்கைதான். என்னன்னா உங்களுக்கு உங்களுடைய புத்திகனை பேதலித்து விட்டதா இல்லை அறிவத்தான் என்று விட்டதா? அண்ணா, இந்த மாபெரும் சபையில் எத்தனை நாட்டு மன்னர்கள் எத்தனை நாட்டு இளவரசர்கள் அமர்ந்திருக்காங்க. கேவலம் இவை யாருன்னா இது மஞ்சள் நிறத்து விளக்கு நாட்டியம் ஆட வந்து ஒரு ராசி ஒரு வேசி ஒரு செவிடி இந்த மாபெரும் விழாவில் எத்தனை அமர்ந்து கொண்டிருக்கிறாங்களே. இத்தனை பேர் முன்னாடி உன் தங்கச்சி என்ன பார்த்து தாசி செவிடியான்னு சொல்றாளே. இது நியாயமா? இந்த பத்திர தெய்வத்தை பார்த்து தாசின்னு சொல்லலாமா? மீறியாங்க. ஏறாதம்மா. இந்த ஊர்ல எல்லா ஆம்பளை பசங்க பார்த்துட்டாங்களே. ஆமா. எனக்கு யார் திருமணம் செய்து கொள்ளும்? ஐயோ, நான் ஏன் ஆடணும்? ஐயோ, அம்மா, சத்தியமா இல்லைன்னா என்னால உயிரோடு வாழவே முடியாது. வாழ்ந்தால் உன்னோடு இல்லையே இந்த மண்ணோடு என் உயிரே நீதான். உன்னை திருமணம் செய்து கொள்வதா இப்போது இதே இடத்திலே இந்த மேடையில என்னங்க? கண்டிப்பா 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 கண்டிப்பா
ஜென்மத்தில் புண்ணியம் அல்லவா செய்திருக்க வேண்டும். சொல்லுமா? அது மட்டுமா நான் யாரு யாரு? என் மனைவி இந்த சத்தியபுரி நாட்டு மகாராணி. அது எனக்கு சந்தோஷம். இப்ப சொல்லு, உனக்கு என்ன வேணும் சொல்லு. ஏன்னா இந்த ஊரே உண்டான எழுதி வச்சாங்க. அப்படியா? இந்த ஊர்ல வேணாங்க. ஏன்? எனக்கு நல்ல ஊருமா அது. என்னதான் இருந்தாலும் இருந்தாலும் நீங்க சொன்னபடி பார்த்தா கூட இந்நாட்டு மகாராணி. ஆமா. உங்களுக்கு உனக்கு அவளுக்கு அண்ணி. அவளுக்கு ஒரே ஒரு வார்த்தை அண்ணி சொல்ல சொல்லி நாத்தனாரு. இதானே அண்ணின்னு ஒருத்தணும். இந்த பெருவா செல்வா செதுக்கொள்ள கல்யாணம் பண்ணிட்டேன், தாலி கட்டிட்டேன். அவ யாரு? என் மனைவி. உனக்கு அண்ணி ஒரே ஒரு முறை அண்ணி வரும். அதுதான் முடியாது. சொல்ல முடியாதுண்ணே. சொல்ல முடியாதா? முடியவே முடியாது. முடியாது முடியாது. முடியாது. உயிரோடு கலந்து உறவாடி மகிழ்ந்து மனம் மாறி உயிரோடு கலந்து ஏறாத மலை மீது ஏறி வந்து உன்னை காண்பதற்கு உயிரோடு கலந்து அன்பே உனக்காக நான் யாரு? இந்த நாட்டு மண்ணு. நான் போடுவதுதான் சட்டம், நான் கூறுவதுதான் திட்டம். என் வார்த்தையை மீறி ஒருபோதும் யாரும் நடக்க கூடாது. ஏமா அண்ணி ஒரே வர சொன்ன கேட்டா போயிடுவா. அண்ணன் முன்னாடி அடிதானே. எனக்கு செல்லம், என் செல்லம். ஆமா இதான் என் உயிர். சொன்னாலா அவ சொல்ல மாட்டேங்கிறாமா? சரிங்க சொல்ல மாட்டேங்கிறா. அதான் இருந்தாலும் அவ யாரு ஏன் தங்கச்சி? தெரியாமலோ என்ன பார்த்து ரெண்டு நாளும் தவற பேசிட்டா. ஆமா, 1000 தான் இருந்தாலும் இந்த 10 தெய்வத்தை பார்த்து தவறா பேசலாமா? ஐயோ என் உயிரே போதே. அண்ணே, அவ அண்ணின்னு சொன்ன அடிச்சு மூலையில
ஓட்ல தண்ணி கொடு. அண்ணி என்ற குரல் என்றால் அடித்து நாட்ட விட்டே துரத்து. முடியாது. சிவாய முடி. சிவாய முடி. ஏய் ஒரு அண்ணி 10 வாரி கொடுத்து வாரி குத்தி பண்ண எத்தனை பேர் தெரிந்தோ தெரியாமல உடனே என்ன தொட்டு தாலி கட்டிட்டான் பாத்தியா? பாக் நடி மன கொஞ்சம் வேணா 2 பேர் தாலியா ஒத்துருக்கா? அவளை காண தங்கச்சி கட்டுமா தாலிய உனக்கு பாரு. தலைப்பு கட்டுங்க. ஒரு பொம்பளைக்கு ஒரே முறை தான் கழுத்துல ஏறும். தலைப்பு கட்டுங்க. ஏண்டி நான் யாரு? நீயா? நீ ஒரு தாசி வேசி, நீ ஒரு திவிடியா? நாயமா பையா யார் அது? சாப்பாடு தான் தரணும் உனக்கு பார்க்க. ஐயோ தெரியாதா? இப்பயே போட்டா போய் வெடிச்சு போடும். பரவாயில்லையா? அப்படியே போட்ட இப்ப கூட அம்பா உங்களுக்கு கிளம்பி போயிட்டே இருக்கிறோம். ஏண்டி தெரிஞ்சா தெரியாமல உன்ன தாலி கட்டிட்டான். இப்ப நீ நாட்டு மகாராணி, உனக்கு அண்ணி. ஒரு வார்த்தை அணிசனோட தங்கத்தை தாளாட்டுறேன். சொல்லவே முடியாது. நான் இறுதியை கேட்கிறேன். நான் உறுதியா சொல்ல முடியாது. முடியாதா? முடியாது. அப்படி கொடுங்க வழக்கை கையில் கொடுங்க உனக்கு. இருவிழிகள் நீரலைகள்
வந்தாலும்